NCERT class 9th scienceலேருந்து motion around டாப்பிக்லேருந்து exercise 12 sum பண்ணலாம் பாருங்க. The velocity time graph from 0 second to 120 second for a cyclist is shown in figure. Shade the areas representing the displacement of the cyclist. First one, while cyclist is moving with the constant velocity. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, when the velocity of cyclist decreasing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகும்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து வந்து when the velocity of cyclist decreasing அதில் கண்டுபிடிக்கணும். இப்போ கான்ஸ்டண்ட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா இந்த 20 செகண்ட்லேருந்து இந்த 100 செகண்ட் வரைக்கும் தான் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறது. சரிங்களா? இந்த ஏரியாவை நம்ம A2ன்னு வச்சுக்கலாம். அப்போது ஏரியா A2 தான் ஒயில் சைக்கிளிஸ்ட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு வரும். ஓகேங்களா? அப்போ வந்து ஏரியாவுக்கு என்ன லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் எவ்வளோ பண்ணணும், 20லேருந்து 100 செகண்ட் வரைக்கும். அப்படின்னா எவ்வளோ வரும், 80 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சாரி 80 செகண்டுன்னு இருக்குது, 80 செகண்ட் இன்ட்டு பிரெத் வந்து வெலாசிட்டி எவ்வளோ 3. இங்கே வந்து 3 தானே இருக்குது. அப்போ 3 மீட்டர் பர் செகண்ட்னு போடணும். அப்போ செகண்ட் கேன்சல் ஆயிரும். 80 இன்ட்டு 3 எவ்வளோ வருது, 240ன்னு கிடைக்குதுப்பா. அப்போ 240 மீட்டர். அப்போது ஒயில் சைக்கிளிஸ்ட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து 240 மீட்டர்னு கிடைக்குது. அடுத்து பாருங்கள், when the velocity of cyclist டிக்ரீசிங்னா இந்த ரீஜன் எங்கே 100 செகண்ட்லேருந்து 120. அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவை 2 ஏரியாவாக பிரிக்கிறேன் நான். இந்த ரெக்டாங்கிள் வந்து A3ன்னு போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிளை A4ன்னு போடுறேன். சரிங்களா? அப்போ A3 என்ன பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத்து 100லேருந்து 120 வந்து 20 செகண்ட் இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ 2 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அது 2ன்னு போட்டால் அப்போ என்ன வருது 40 மீட்டர் கிடைக்கிது. A4 வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் எவ்வளோ பாருங்கள் 20, 100 to 120 வந்து 20. ஹைட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் பர் செகண்ட். அப்போது 1. அப்போ 2 1 20 கேன்சல் பண்ணால் 10, 10 into 1 10 மீட்டர். அப்படின்னா when the velocity of cyclist decreasing இருக்குல்லையே அந்த டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4th ஏரியாவும் 3rd ஏரியாவும் ரெண்டும் கூட்டணும். 4th ஏரியா வந்து 10, 3rd ஏரியா வந்து 40. அப்போ வந்து 50 மீட்டர்னு கிடைக்கும்ப்பா. அப்போ 50 மீட்டர் கிடைக்கும். கேல்குலேட் தி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸிங் இருக்குல்லையா இந்த ஏரியா வந்து A1 போட்டுட்டிங்கன்னா அது A1 போட்டிங்கன்னா இது ட்ரையாங்கிளாக இருக்குனால ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் பண்ணணும். ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ 0 to 20 வந்து 20, ஹைட் வந்து 3. ஓகேங்களா? அப்போ 3 போட்டுக்கலாம். இப்போ 2 20 கேன்சல் பண்ணால் 10 வருது. 10 into 3 30 மீட்டர் வருது. ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த ஏரியா A1 இருக்குல்ல A1 வந்து எவ்வளோ 30 ப்ளஸ் A2 வந்து எவ்வளோ A2 வந்து ஒரு 240 கரெக்டுங்களா? அடுத்து A3 A4 இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கணும் டிக்ரீஸ் ஆகும்போது. அது எவ்வளோ சொல்லுங்கள் 50. அப்போ இது எல்லாமே கூட்டினா 30 + 240 270 + 50 320 வருது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 320 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஆக்சலரேஷன் கேட்டுருங்க. ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் போடணும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ, ஃபைனலில் வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் கிட்ட வந்திருக்கு. அப்போ 2ன்னு போட்டு மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ 0. அப்போ 0ன்னு போட்டுட்டு டிவைட் பை டைம் எவ்வளோ 120 செகண்ட். அப்போ 2/120 எவ்வளோ 1/60 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 320 மீட்டர். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வந்து 1/60 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 50 மீட்டர். அடுத்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வரும்போது 240 மீட்டர். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது 30 மீட்டர் அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.